ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, சிஸ்டர் எப்படிங்க சிஸ்டர் கோழிகளோட வெயிட் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கெயின் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி அப்படிங்கும்போது வந்து அது சீக்கிரமாகவே வந்து வெயிட் வந்து ஏறாது. எந்த மாதிரி நம்ம ஃபீடு போட்டால் சீக்கிரமாக வந்து வெயிட் ஏறும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அது வந்து நம்ம வெயிட் ஏறக்கு ஒரு 6 மாதம் ஆகுது அப்படின்னா, நம்ம 4 மாதத்துலேயே வந்து சீக்கிரமாக வெயிட் ஏற வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும். நான் சொல்கிற மாதிரி மெத்தடெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற வெயிட் வந்து கண்டிப்பாக ஒரு 4 மந்த்லேயும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்னோட சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 மந்த்தில் வந்து ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் வர அளவுக்கு வந்து நான் இதை வந்து வளர்த்துருவேன். நான் எந்தெந்த மாதிரி ஃபீடு போடுறேன், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ஃபீடு வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து கோழி குஞ்சுகளை வந்து பெருசு பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்களோ அவங்களாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வந்து கோழிங்க வந்து நிறையா கோழிங்க வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது கரெக்டாக வந்து அது முட்டையும் வைக்கும் அடையும் வச்சுடுவாங்க. ஆனால் அந்த இளம் குஞ்சு பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுருவாங்க. எப்படி பராமரிப்பு செய்யணும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக தெரியாது. ஒரு 15 குஞ்சு பொறிச்சா அதில் வந்து 2 குஞ்சு தான் வந்து நிற்க வைப்பாங்க. அது மட்டும்தான் நிற்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து பராமரிப்பு வந்து அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஒரு கோழி நீங்கள் அடை வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா மெத்தட் நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா அடை வச்சுட்டீங்க. ஒரு 15 முட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 15 முட்டையும் நல்லா பொரிச்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 1 மந்த்துக்கு மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து 1 மந்த் எங்களால் வச்சு உள்ளே வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 20 டேஸ் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஃபீடெல்லாம் போட்டு தனியாக டெய்லியுமே தண்ணி சுத்தமாக வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம அதாவது வெளி மேய்ச்சலுக்கு எதுவும் விடாமல் நம்ம பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து வெளி மேய்ச்சலுக்கு வந்து விடலாம். இல்லைனா வந்து வெளி மேய்ச்சலுக்கு விடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போது நீங்கள் ஷெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி இருந்தால் ஷெட்டுக்குள்ளேயே ஒரு 20 நாளைக்கு மட்டும் வச்சு வளங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுங்க வந்து சின்னதாக இருக்கும்போது இந்த காக்கா தூக்குறது இல்லைன்னா அது எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன குஞ்சுங்களாக இருக்கும்போது சீக்கிரமாக போய் அந்த மாதிரி வந்து காக்காவும் தூக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வலையில் சிக்கிறது இல்லைன்னா கல்லுக்கீழே சிக்கிறது குச்சியில் அடிப்படுறது இந்த மாதிரியெல்லாம் அடிபட்டுரும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் ஆன குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா பறந்து வந்துடும். அந்த காக்கா வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து சட்டுன்னு பறந்துடும், இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நகர்ந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறனால வந்து ஒரு 20-25 நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து தீனி இலை போட்டு பராமரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஃபீடு வந்து வைக்கலாம் அப்படின்னா, குஞ்சுங்க பொரிச்ச உடனே சக்கரை தண்ணி வந்து ஒரு 3 நாளைக்கு வச்சுருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அதோட மஞ்சக்கரு வந்து சுத்தமாக கரைஞ்சி வெளியே வரும். அப்படிங்கிறனால வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளுக்கு வந்து நீங்கள் இந்த இந்த அதாவது சக்கரை தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஃபீடு தான் வந்து கம்பல்சரி வந்து ஒரு 20 டேஸ்க்கு இல்லைனா ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் கம்பெனி ஃபீடு போட்டிங்கன்னா அதோட க்ரோத்தே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க கம்பெனி ஃபீடு போட்டால் இந்தளவுக்கு வெயிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்களே வந்து சரி ஒரு பேட்ச் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 20 குஞ்சுங்க வந்து ஒரு டைம் நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். சரி ஓகே நம்மளுக்கு வந்து இந்த கம்பெனி ஃபீடு போட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம குஞ்சுங்க வந்து ஓரளவுக்கு நிற்கிது, வெயிட்டும் நல்லா கெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்து உங்களுக்கே வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் அந்த கம்பெனி ஃபீடு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு மக்காச்சோளம் இல்லைன்னா இந்த சாப்பாடு மெயினாக வந்து நம்ம சாப்பிட்றல சாப்பாடு அது வேஸ்ட் ஆகிற சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் கோழிகளுக்கு வந்து போடுங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆனால் என்ன பண்ணுவோன்னா கோழி குஞ்சுகளுக்கு கொண்டு போய் போட்டுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி குஞ்சுகளுக்கு கோழிகளுக்குன்ட்டே சொல்லிவிட்டு வாழைக்கண்ணை வந்து டெய்லியுமே அறுத்து போடுவோம். ஏன்னா வந்து வாழைக்கண்ணை சாப்பிட்டாலும் நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாப்பாடு வந்து போடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து 4 மாதம் அப்படிங்கும்போது நல்லாவே வந்து ஓரளவுக்கு வந்து 1 கிலோ அந்த மாதிரி 1.5 கிலோ 1.25 கிலோ வரைக்கும் கூட வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த 15 குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு குஞ்சுக்கு வந்து ஏதோ நோய் வந்திருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே அந்த கோழி கூடவே விட்டு அந்த கோழி எல்லா குஞ்சுகளோடையும் விட்டு அதை இது பண்ணாமல் தனியாக வந்து அந்த கோழி குஞ்சை வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கு வந்து நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த 15 குஞ்சு நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. ஒரு குஞ்சு மட்டும் நல்லா சோங்கி நின்றுட்டுருக்கு இல்லை அதுக்கு ஏதோ இஷ்யூ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அது தனியாக எடுத்து வச்சு அதுக்கு தனியாக மருந்து எல்லாம் வந்து மெடிக்கலில் வந்து இந்த மாதிரி கோழி குறுகி இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். சளி பிடிச்சிருந்தா அந்த மூக்குலேருந்து கோழிகளுக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் வந்து சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்.
மூக்கை கொண்டு போய் அந்த ரெக்கை கீழே போட்டு போட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து கோழிகளுக்கு என்னென்ன நோய் எப்போ வரும், அந்த வெயில் சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் வரும். அதே மாதிரி அந்த மழை சீசன்லேயும் அந்த கோல்டு மாதிரியெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னாலும் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சிக்ஸை வந்து தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மெடிசன் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது ரெடி ஆயிருச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணுனா மட்டும் எல்லா குஞ்சுகளோடும் விடுங்க. இல்லைனா வந்து தனியாகவே விட்டுருங்க. இல்லை அது இறந்துருச்சுன்னா அதை வந்து இந்த கோழி குஞ்சுங்க போய் அந்த ஸ்மெல் எதுவும் படாமல், அந்த கோழி குஞ்சுகளோட வாசம் எதுவும் படாமல் தனியாக எடுத்து புதைச்சிருங்க. அப்போ தான் வந்து பெட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஃபீட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம், சோளம், கம்பு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் சரிங்க. அதாவது இந்த கோதுமை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும். நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து கோழி குஞ்சுங்க வந்து நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகும். என்னோட சேனலில் வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு போட்டுடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழிங்க வளர்க்குறாங்க, இல்லை வளர்க்கணும் ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோழிகள் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நாளைக்கு வந்து போட்டு